எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோல் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடை தோசை. வாங்க அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அடை தோசை செய்யறதுக்காக நான் இந்த சைஸ்ல டம்ளர்ல 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், இட்லி அரிசி. அந்த இட்லி அரிசி கூட 2 கப் அரிசிக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு நான் சிறுபருப்பு எடுத்துக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அது கூடவே உளுத்தம்பருப்பையும் 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னா, நீங்கள் இட்லிக்கு மாவு அரைப்பீங்கல்ல, அதே மாதிரி தான். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நைட்டே அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. மார்னிங் நீங்கள் எடுத்து அரைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அடை தோசைக்கு பண்ணுறதுக்காக அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 6 காஞ்ச மிளகாவையும் நான் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் ஃபஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் லைட்டாக. எதுக்காக முன்னாடியே அரைக்கிறேன்னா, இது கூட நம்ம அரிசியும் சேர்த்து போட்டோம்னா தேங்காய் மசியாது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டே லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 கரண்டி போல் சேர்த்து அரைச்சிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பை நான் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதையும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்காக நான் கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடாய் காஞ்சிருச்சு. எண்ணெய் இப்போ சூடாகிடுச்சு. நான் கடுகு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வதக்கி வச்சிருந்த வெங்காயத்தை இந்த மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடையை ஊற்றுறதுக்காக தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடையை ஊற்றிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை நான் இப்படி சுற்றி ஊற்றிக்கிறேன். ஒரு சைடு நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாம். வெந்திருக்கும் பாருங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. டுடே நம்ம பண்ண ட்ரெடிஷ்னல் டிஷ் அடை ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.